நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்கள் எல்லாருமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமேன். ஆமாம், நம்ம இன்றைக்கி 7வது சபையை குறித்து பேச போகிறோம். அவையானவர் நமக்கு 6 சபைகள் குறித்த பரலோக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி சொன்னாங்க. அதில் அநேக காரியங்களை நம்மளுக்கு கருத்து கொடுத்துருக்காங்க. அதில் அநேக நம்ம அதிலேருந்து ஜெயம் கொள்ளக்கூட ஆவியானவர் கிருபை செஞ்சுருக்காங்க. அதுக்காக ஏசப்பா கொடி கொடி சோத்திரம். 7வது சபையில் ஆவியானவர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கவனமாக கேட்கலாம். ஆவியானவர் சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமாம் இல்லையா? அதனால் நம்ம கடைசி சபை இது. 7 சபைகளில் கடைசி சபையில் ஆவியானவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனமாக கேட்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நம்ம 7வது சபையை பார்க்குறோம். 2-3 அதிகாரத்திலேயே 7 சபைகளை குறித்தும் ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் கடைசி சபையாகிய லவோதிக்கா சபையை பற்றி ஆவியானவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்ட்டு கவனமாக கேட்கலாம். லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டியும் ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்றவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். 7வது சபையில் என்ன கிரிய தெய்வம் பார்க்குறாரம்மா? உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. இங்கே 7வது சபையில் பிதாவே தன்னை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். சிருஷ்டிகர்த்தரே பிதாவாக 7வது சபைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறாங்க. உன் கிரியை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா குளிரும் இல்லை அனலும் இல்லை. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி சொல்லுவாங்க. ஒன்று ஆற்றுல இருக்கணும் கால், நீந்தியாவது போயிடலாம். இல்லை சேத்துல இருக்கணும், அங்கேருந்து எப்படி தப்பிச்சிடலாம். இவங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் இங்கே நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. நீ குளிராவது இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை அனலாவது இருந்தால் நல்லாயிருக்கும். நீ ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா நீ எனக்கு அருவருப்பானவன் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு தெளிவான ஒரு அர்த்தம் என்னென்னா, இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பழைசை விட்டுட்டு நம்ம பழைய பாவ நிலையிலிருந்து அக்கிரமத்திலிருந்து தேவன் நம்மளை தூக்கி பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மளை ஒரு அனலாக வச்சுன்னு இருப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். ஆனால் எப்பயாவது பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தாலோ இல்லை பழைய உறவுகளை பார்த்தாலோ அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சிலர் என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் இல்லை, சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய ஞாபகத்துக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கும் போதோ பழைய உறவுகளை பார்க்கும் போதோ திரும்ப அந்த நிலைமையில் போக அவங்களுக்கு மனசு வரும். அதாவது நம்ம விட்டு வந்த பழைசை எப்பவுமே பார்க்கக்கூடாது. அதை நினைவில் பிசாசு கொடுத்தா கூட
நம்ம வந்து அதை உதறி தள்ளணும். அதை வந்து நம்ம வந்து பின்னோக்கி பார்க்கக்கூடாது. விளக்கம் அப்படி சொல்லணுன்னா, நம்ம இது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் தியானிச்சுன்னு இருக்கும்போது ஆவியானவர் அந்த வசன தியானிக்க வச்சாங்க. அதாவது 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இதுதான் இந்த 7வது சபைக்குரிய ஒரு தெளிவான விளக்கம். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அனலும் இல்லை குளிரும் இல்லை. அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டுட்டு வந்துட்டாங்கன்னா திரும்பவும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தவறான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் தப்பு செஞ்சால் மன்னிப்பார், ரட்சிக்கப்பட்டவங்க தப்பு செஞ்சால் மன்னிப்பார். தப்புன்றது வேற, துணிகரமாக பாவம் செய்யறது வேற. இங்கே வந்து துணிகரமாக தன்னுடைய ரட்சிப்பை வந்து தேவனை அறிகிற அறிவை அறிஞ்சும் உலகத்து பாவத்திலேருந்து அசுத்தத்துலேருந்து தப்பி தேவன் நம்மளை கொண்டாந்து ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கிறாரு, பரிசுத்தமான ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சுன்னு இருக்கிறாரு. ஆனால் அந்த பழைய நிலைக்கு திரும்பவும் போகிறவங்க தான் இந்த 7வது சபையில் இருக்கிற லவோதிக்கேய சபையை. அது என்ன மெய்யான பழமொழி எப்படி இருக்குதாம்மா, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்ற மாதிரியும் கழுவப்பட்ட பன்றி திரும்ப போயிட்டு சேத்துல புரளதும் போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்காம், மெய்யான பழமொழி. அதை மாதிரி ஆயிடும். ஜெயிப்பாங்க, ஜெயிச்சிட்டா கூட அது மாதிரி ஒரு நிலைமை நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா? நாய் கக்கினது திரும்ப தின்றது எவ்வளோ அருவருப்பானது இல்லையா? அதை ஜீர்ணிக்க முடியல இல்லையா? பன்றி தான் அது இருக்கிற இடம் நமக்கு எவ்வளோ அசுத்தமான இடத்துல புரண்டு இருக்கும். அதிலேருந்து தூக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தி வச்சுருக்குறாங்க. திரும்ப நம்ம அதுக்குள்ளே போனால் ஏன்னா அதான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தாக்கா உங்கள் முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாயிடும், தேவன் வாந்தி பண்ணி போட்டுருவாங்க. அப்படின்னா உங்கள் தேவனுக்கு அருவருப்பானவங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம வந்து நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும், பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். தெரியாமே இருந்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும், தெரியாமலே இருந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும், சத்தியமே தெரியாமல் இருந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பேதுரு சொல்கிறாரு. நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவோட ரத்தத்தை சரீரத்தை நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வாங்குகிறோமோ, எப்போ நம்மளை அதை
சில ஆக்சிடெண்ட்டாக சில தவறுகள் எதிர்பார்க்காத பிளான் பண்ணாமல் எதிர்பார்க்காம சில காரியங்கள் நடக்கிறது வேற. ஆனால் துணிகரமாக பாவம் செய்வாங்க. இந்தாண்ட பாவிகளை பார்த்தா அவங்களோட பங்கு வச்சுப்பாங்க, இந்த பரிசுத்தவானை பார்த்தா பர்சனல் அதனோட ஐக்கியத்தை வச்சுக்குவாங்க. 2 பக்கமே செஞ்சுப்பாங்க. அது தேவன் பார்க்குறாராம், அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கான். நீ அனலாக இருந்துரு, ஒன்றும் சுத்தமாக பரிசுத்தமாக இருந்துரு, இல்லையா சுத்தமாக போயிடு, உலகத்துக்கு போயிடு. அங்கேயும் பரிசுத்தவானோடவும் ஐக்கியம் வச்சுக்கிற, பாவியோடும் பங்கு வச்சுக்கிற, அப்போ நீ எனக்கு அருவருப்பானவன், உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு தேவன் எச்சரிக்கிறாங்க. அது நீங்கள் 2 பேதுரு 2:20 அதிகாரத்தில் வசனத்தில் தொடர்ந்து 20, 21, 22 படிங்க. அது அவ்வளோ மகத்துவமான ஒரு வசனம். திரும்ப திரும்ப அதை படிங்க. அதை நம்ம படித்தாக்கா நம்மளுக்கு அந்த மாதிரி எண்ணம், அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்க, பாவம் செய்யவே நமக்கு அருவருப்பாக இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளையை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கணும், நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும். பாவிகளோட பங்கு வச்சுக்கிறது, பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வச்சுக்கிறது. அதை மாதிரி இருந்தாக்கா தேவன் பார்த்தாக்கா அது அவங்கள பார்த்தா தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும். இவன் ஏன் ரட்சிக்கப்பட்டான், இவன் தெரியாமல் இருந்திருக்கலாமே அப்படி சொல்லிட்டு கேடான சிந்தனைக்கு தெய்வம் ஒப்பு கொடுத்துருவார். வாந்தி பண்ணி போட்டார்னா என்னன்னா, கேடான சிந்தைக்கு தேவனே ஒப்பு கொடுத்துருவார், எப்படியே ஆளாக போகணும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடக்கூடாது. தேவன் இப்போ சொல்கிறாங்கன்னா நம்மளை நேசித்து அதை சொல்கிறாங்க, நம்ம மேலே உள்ள பாசத்தால் அதை சொல்கிறாங்க. 17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்கிறபடியினால் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்து கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போட வேண்டுமென்று உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். ஐசப்பா சொல்கிறாங்கன்னா, 7வது சபைக்கு நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இப்படியெல்லாம் நீ இருந்தும் அதெல்லாம் நீ அப்படி தான் இருக்க, ஆனால் உனக்கு அது தெரியல நீ அப்படியெல்லாம் இருக்குன்னு. ஆனால் உண்மையாகவே என்கிட்ட நீ உண்மையாகவே ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா, உண்மையாகவே என்னுடைய வெண்வஸ்திரத்தை நீ அணிஞ்சிருக்கணும்னா, உண்மையாகவே நீ கண் தெளிவுள்ளவனாக இருக்கணும்னா, நான் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறேன், அதை நீ கேளு அப்படி சொல்கிறாங்க. நான் உன்னை நேசிக்கிறேன். 19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. என்ன நினச்சின்னுக்குறாங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா, எனக்கு நல்ல ஒரு பெரிய பங்களா வீடு, நல்லா விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருக்கேன், என்கிட்ட குறை இல்லை அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்களாம் தேவனுடைய பிள்ளைகள். நல்ல வீடு, வசதி, காரு, இது பரிசுத்தத்துக்கு அடையாளம்னா இல்லை, இது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமானா இல்லை. அதனால் தரித்திரமாக இருக்கணும்னா அதுவும் கர்த்தருக்கு இஷ்டம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா பங்களாவில் இருக்கலாம், பல கோடி வீட்டில் இருக்கலாம், காரில் இருக்கலாம், இல்லை பல விலை உயர்ந்த ஆடையை போடலாம். அது தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், ஆசை. அதை செய்யணும், அப்படி இருக்கணும். அது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் செய்வாங்க. ஆனால் அதையே மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சத்தியத்தை நம்ம விட்டுட்டு பாவிகளோட பங்கு வச்சுக்கிட்டாக்கா அது அவங்களுக்கு நிர்பாக்கியம், அது அவங்களுக்கு
நீ விலை உயர்ந்த துணி போட்டாலும் நீ நிர்வாணி, நீ உனக்கு பாக்கியம் இல்லை, நீ நிர்பாக்கியா இருக்க, நீ பரிதபிக்கப்பட்டிருக்கிற, நீ குருடனா இருக்கிற. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நல்ல வசதியான வீடோ காரோ நல்ல வியவுத துணியோ இதெல்லாம் போட்டுட்டாக்கா இது போடக்கூடாதுன்னு கிடையாது. நீ நல்லா தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். இது போடக்கூடாதுன்னு இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நல்லா இருக்கணுன்றது தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய இஷ்டம். ஆனால் இந்த வசதியெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை விட்டு விலகி போகிற சான்சஸ் இருக்கும். வசதி உயர்வு தேவன் கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பரிசுத்தத்துலேயும் நீதிலையும் உண்மையிலையும் எளிமையிலையும் அதிகமாக வளரணும். இதெல்லாம் வரும்போது சத்தியத்தை விட்டுட்டு தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்காம உலகத்தாரோட அந்த ஸ்டேட்டட் உள்ளவங்களுக்கு கிட்ட உறவு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், குளிர் வர ஆரம்பிச்சிடும், அனல் போயிட்டு குளிர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீ வெறும் உலக ஐஸ்வர்யத்தை மாத்திரம் பார்த்து நான் ஆஸ்வதிக்கிறேன், இது என்னுடைய பரிசுத்தம் நீ அடையாளமாக நீ நினைக்கிற. ஆனால் நீ இல்லை, நீ பரிதபிக்கப்பட்டு போயிருக்க, உனக்கு பாவிகளோடும் பங்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு தேவன். நம்ம வசதியாக இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும், இது தேவ சித்தம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். தேவன் நம்மளை அழகாக வச்சு பார்த்துக்காம யாரை வச்சு அழகாக பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் நம்ம அதில் என்ன பண்ணணும், ஒரு எளிமை இருக்கணும். அதுவே நம்மளுடைய அதிலே நம்ம மனசு போயிடக்கூடாது, அந்த ஸ்டேட்டஸ்லேயே மனசு போயிடக்கூடாது. எவ்வளோ தேவன் நம்மளை உயர்த்துறாங்களோ அவ்வளோ நம்ம கர்த்தருக்குள்ளாக அடங்கி இருக்கணும், அவ்வளோ கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாக இருக்கணும். அப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பிச்சை அப்படின்றத மறந்துடக்கூடாது. தரித்திரமாக இருந்தாக்கா தேவன் தரித்திரமாக இருக்க சொல்லி தேவன் சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலை. அதையும் தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்க தேவன் விரும்பலை. நம்ம தேவைகளை அழகாக பூர்த்தி செஞ்சு நம்மளை கூட்டுன்னு போவாங்க. அதில் நமக்கு தேவனுக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன கொடுத்தாக்கா நம்மளுக்கு அது தேவையாக இருக்கும், நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. ரெண்டையுமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. உயர்வு தேவனால் வர்றது, அதே மாதிரி பரிசுத்த ஐஸ்வர்யம் அப்படின்றது ஏசப்பாவோட இரக்கமும் தயவும் தான் உண்மையான ஐஸ்வர்யம்ன்றதை மறக்கக்கூடாது. நம்மளுடைய தேவைகள் இதெல்லாம் நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல துணி, இது பூமியில் நமக்குரிய தேவைகள், தேவன் நம்மளுக்கு கொடுக்குற தேவைகளை அதை ஐஸ்வர்யமாக நினச்சிட்டு தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் நம்ம இழக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அருவருப்பாக தேவன் வாந்தி பண்ணி போடுற அருவருப்பாக நம்ம மாறிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் லவோதிக்கேய சபைக்கு தேவன் சொல்கிறாங்க, நீ வெறும் உலக ஐஸ்வர்யம் அதை தான் நீ பார்க்குற, உலக ஆடம்பரம் அதை தான் நீ பார்க்குற, ஆனால் நீ தரித்திரனாக இருக்க, நீ பரிதபிக்கப்பட்டவனாக இருக்க, நிர்பாகியாக இருக்க, நீ குருடனாக இருக்கிற, நீ உண்மையாகவே இதெல்லாம் வாங்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், உன்னை உண்மையாகவே ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்துல கேட்டு வாங்கு. என்கிட்ட கேட்டு வாங்கி, அதெல்லாம் உண்மையாகவே கேட்டு வாங்கு. அது எதுன்னா தெரியுமா, தேவனுடைய தயவும் கிருபையுமே, இரக்கம், அவருடைய இரக்கம் தயவும் தான் உண்மையாகவே ஐஸ்வர்யம் நமக்கு. அதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. உண்மையான ஐஸ்வர்யம், உண்மையான வெண்வஸ்திரத்தெல்லாம் என்கிட்ட நீ கேட்டு வாங்கு. அப்படி இல்லைன்னா நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் உன்னை நான் சிட்சிப்பேன். உன்னை அடிக்க வச்சு என்னுடைய இரக்கத்தையும் தயவையும் வாங்க வச்சுக்காத. என்கிட்ட முன்னாடியே தப்பெல்லாம் உணர்ந்து
பாவியோட பங்கை விட்டுட்டு, அதான் இங்கே சொல்கிறாரு தேவன். அனல் இல்லை, குளிர் இல்லை. பாவியை பார்த்தா பாவிக்கிட்ட பங்கு வச்சுக்கிற, பரிசுத்தவனை பார்த்தா பரிசுனோட ஐக்கியம் வச்சுக்கிற. ஒரு ஸ்டாண்டர்டெல்லாம் நீ இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டாக நீ இல்லை. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிடாத, நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு 7வது சபையில் சொல்கிறாங்க. இதோ 20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமென். ஆமாம், பாருங்கள், ஏசப்பா வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு தேவன் நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் எப்படி ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்காரணும், அதே மாதிரி நீங்கள் கூட ஜெயம் கொண்டீங்கன்னா என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காருவீங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது அப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்ம இதில் 7வது சபையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம எப்போ அனலாகவே இருக்கணும். அந்த அனலாக அக்னியில் இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட என்ன ஒரு விதமான வேலைப்பாடுகள், அது அவனுடைய வேலைப்பாடுகள் அது நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த புல், மரம், மரத்தாலானது, அந்த சில வேலைப்பாடுகள் இருக்கும் இல்லையா. நம்ம வேதத்தில் கூட பார்க்குறோம். 1 கொரிந்தியரில் 3வது அதிகாரத்தில் இருக்காது. அவனுடைய வேலைப்பாடுகள் அக்னினால் பரிசோதிக்கப்படும். அதனால் அவன் வேலைப்பாடு தெரியும் நமக்கு. அவன் பொண்ணாக இருக்கானா, அவன் புல்லாக இருக்கானா, அவன் மண்ணாக இருக்கானா, அவன் மரமாக இருக்கானா, இல்லை விலை உயர்ந்த பொருளாக இருக்கானா அப்படின்றது எதனால் தெரியும்? அக்னியில் போடும்போது தெரியும். அக்னியில் போட்டால் என்ன ஆகும்? மரமோ புல்லோ வைக்கோலோ இதெல்லாம் போட்டால் என்ன பண்ணும்? எரிஞ்சிடும் இல்லையா. அந்த வேலைப்பாடு எரிஞ்சிடும். ஆனால் பொண்ணு போட்டாக்கா அது என்ன ஆகும்? அது இன்னும் அதிகமாக விலையேறப்பெற்ற வேலைப்பாடு அதில் தெரியும் நமக்கு. அதனால் நம்ம விலை உயர்ந்த அக்னியால் சோதிக்கப்படக்கூடிய விலை உயர்ந்த மதிப்பு மிக்கவங்களாக நம்ம இருக்கணும். அனலாக இருக்கணும், குளிராக இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. நீ நிஜமாகவே ஐஸ்வர்யானாவு, நிஜமாகவே என்கிட்ட வெண்வஸ்திரம் வாங்கிக்கோ. இந்த பூமிக்குரிய விலை உயர்ந்த உடைகளையோ ஐஸ்வர்யத்தையோ நீ நம்பாத. தேவன் அதெல்லாம் நமக்கு அவர் தான் கொடுக்குறாரு. ஆனால் அதை நம்பி உண்மையான என்னுடைய இரக்கத்தையும் தயவையையும் விட்டுடாத. உண்மையான ஐஸ்வர்யம் தேவனுடைய தயவும் இரக்கங்கள் தான் நமக்கு உண்மையானவே ஐஸ்வர்யம். அவருடைய இரக்கம் தயவு இருந்தால் போதும், எல்லா ஐஸ்வர்யம் நம்மளை தேடி வரும். ஆனால் தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை பிடிச்சிட்டு அவர் இரக்கத்தை தெய்வத்தை நம்ம விட்டுடும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பாவிகளோட பங்கு வச்சுக்கிறோம். அதனால நம்ம உண்மையாகவே ஐஸ்வர்யமும் இருக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நம்ம விட்டுடக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எது? தேவனுடைய மனதுருக்கம், இரக்கம், தயவு, அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வரங்கள், அவருடைய கனிகள் எல்லாமே ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள். அது நம்மளை ஒன்று கூட நம்மளை விட்டு போகக்கூடாது. அப்போ அங்கே ஆவியானவர் கொடுக்குற பரலோக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது இந்த உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு அது ஆடம்பரமாக இல்லாமல் எளிமையாக அதில் நம்ம இருப்போம், அதையும் அனுபவிப்போம். அதில் ஆடம்பரம் காமிக்காமல் அதில் எளிமையாகவே நம்ம இருக்கணும்.
எவ்வளோ பெரிய பங்களாவில், கோட்டீஸ்வரில், காரில், விலை உயர்ந்த ஆடைகள்லாம் போட்டு அழகு பார்க்குறது தேவனுடைய விருப்பம். அதெல்லாம் போடக்கூடாது, தரித்திரமாக இருக்கணும், தேவனுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அதை ஆடம்பரமாக நினச்சி உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களை நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம எல்லா விதத்திலையும் எளிமையாக இருக்கணும். எவ்வளோ தேவன் நம்மளை உயர்த்தினாலும் அதில் நம்ம எளிமையாக இருக்கணும். தேவனை மாதிரி, ஏசப்பா மாதிரி எவ்வளோ மகிமையில் இருந்தாலும் அவர் தன்னுடைய எளிமையை ஒரு இடத்துல கூட அதை விடவே இல்லை. அவர் ஏசப்பா மாதிரி இந்த பூமியில் நல்ல சம்பூர்ணமாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்யமாக வாழ்ந்தவங்க இல்லை. எல்லாம் தப்பாக நினச்சின்னுக்குறாங்க. வேதத்தை படித்து பாருங்கள். அவ்வளோ சம்பூர்ணமாக தான், குறையில்லாமல், ஆசீர்வாதமாக, ஐஸ்வர்யமாக தேவன் இந்த பூமியில் தேவ தயவோடும் மனித தயவோடும் தேவன் இந்த பூமியில் அவரை இருக்கிறவர்களையும் மேன்மையாக வாழ்ந்தார். ஆனால் அவ்வளோவுக்கும் தன்னை தாழ்த்தி எளிமையாக இருந்தார் ஏசப்பா. அவ்வளோ எளிமையாக இருந்தார். தேவனுக்காக கஷ்டம் வருது, வேதனை வருது, சில தரித்திரங்கள் வருது. அது கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக இருக்கணும். அப்படியே தரித்திரத்திலே இருக்க உள்ள அது ஊழியத்தினுடைய சோதனைகள், ஊழியத்தினுடைய படிகள். நம்மளை எல்லாத்திலையுமே அனுபவப்படுத்தி நம்மளை அந்த மாதிரி ஊழிய பாதையில் நம்மளை கொண்டு போகிறாருன்னா அது முழுசும் அப்படி இருக்காது. முழுசும் அப்படி இருக்கிறாரு. நம்ம ஜெயிக்கிற வரலையும் அதை நம்மளுக்கு அலோவ் பண்ணுவார். நம்ம அதை ஜெயிச்சிட்டாக்கா அது திரும்ப நம்மளுக்கு அப்படி தான் இருக்கணும், அப்படி கிடையாது. பேதர் கஷ்டப்பட்டாங்க தான், பவுல் கஷ்டப்பட்டாங்க தான். அவங்க ஊழிய பாதையில் தான் அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்ததை தவிர அவங்க சாப்பாடு இல்லாமல் தரித்திரமாக இல்லை. ஊழியத்துக்காக பாடுபட்டாங்க. அவர் சித்தத்தை நிறைவேற்ற அந்த மாதிரி பாதையில் அவங்க போக வேண்டி இருந்தது. நம்மளும் போயின்னு இருக்கோம். தேவன் நம்மளை அதில் சோர்ந்து போயிடல, அதில் நான் விழ வச்சிடல. நம்ம அதில் ஜெயிச்சிருக்கோம், அதில் ஜெயிச்சுன்னு இருக்கிறோம். அது மரணம் வரையிலும், நம்முடைய மரணம் வரலையும் இருக்கும். அது ஆவியானவர் நம்மளை கூட்டின்னு போகிற வரலையும் இருக்கும். அது அதனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஆவியானவர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, உண்மையான ஐஸ்வர்யம் ஏசப்பாவோட மனதுருக்கம், இரக்கம், தயவு தான் நம்மளுடைய உண்மையான ஐஸ்வர்யம். ஏசப்பாவோட இரக்கமும் தயவும் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் வேண்டிய எல்லாமே நம்மளை நன்மையும் கிருபையும் தேடி வர செய்வாங்க. உலகத்தில் பாவிகளோட பங்கு நம்ம வச்சுக்க மாட்டோம். அதனால் நம்ம எதிலெல்லாம் குளிராக இருக்கிறோம், நிர்பாக்கியமாக இருக்கிறோம், எந்த விஷயத்துலலாம் நம்ம குருடாக இருக்கிறோம், பார்க்குறவங்களா இருந்த கூட குருடாக இருக்கிறோம் நம்ம அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஏசப்பா கிட்ட கேட்டு வாங்க சொல்கிறாரு. நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், நீ இதெல்லாம் என்னிடத்துல வாங்கிக்க, திரும்ப கேட்டு என்கிட்ட திரும்ப கேட்டு வாங்கிக்க. என்னுடைய மனது உருக்கத்தையும் இரக்கத்தையும் தயவையும் நீ கேட்டு வாங்கிக்க. அதுதான் உனக்கு உண்மையான ஐஸ்வர்யம், அதுதான் உனக்கு உண்மையான வெண்வஸ்திரம். நீ நான் கொடுத்த உலக பொருளை வச்சுக்கிட்டு என்னுடைய இரக்கத்தை தயவு இழந்துட்ட நீ. அதனால் நீ என்கிட்ட உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், நீ என்கிட்ட கேட்டு வாங்கிக்க. அதெல்லாம் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை சிட்சிக்கிறேன். நீ கேட்டு வாங்கலைன்னா உன்னை சிட்சிப்பேன், உன்னை அடிப்பேன். அதனால் நீ கேட்டு இதெல்லாம் வாங்கிக்க என்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது நம்ம எங்கே பார்க்குறோன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 32 ஏசப்பா உலகத்தை எப்படி முடியும், எப்படி ஏசப்பா சீக்கிரமாக வருவாங்க, உலக முடிவின் அடையாளம் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. அதில் ஒரு அடையாளம் என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தேயு 24:32 அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள்.
அத்தி மரத்தினால நம்மளுக்கு ஒரு உவமை சொல்கிறாங்க. அத்தி மரம்ன்றது வந்து இஸ்ரேலை குறிக்கிறது. அதாவது இதை நான் சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு அடையாளம் என்னென்னா, தேவன் எல்லா அடையாளமும் சொல்கிறாங்க இல்லையா 24ஆம் அதிகாரத்தில். அந்த அடையாளத்தில் இன்னொரு அடையாளம் என்னன்னா, அத்தி மரத்தினால ஒரு உவமையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அத்தி மரம் துளிர் விட்டு அது வந்து இளங்கிளையெல்லாம் வரும்போது நான் வந்து வசந்த காலம் சமீபமாக இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கள, அதை மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது நான் வந்து வாசல் அருகே வந்திருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த அத்தி மரம்ன்றது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. நம்ம இஸ்ரேல் தேசம் வந்து நம்மளுக்கு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியும். வரைபடத்திலே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாகவே உலக வரைபடத்திலே இல்லை. இஸ்ரேல் தேசமே அந்த பேரே இல்லை உலக வரைபடத்தில். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறோம் 1940 பேர் அதே பேரில் இஸ்ரேல்னு வருது. அப்புறமா 1918 2018 எருசலேம் இஸ்ரேலினுடைய தலைநகரம் ஆகுது இல்லையா. வரைபடத்திலே இல்லாத ஒரு தேசம் இஸ்ரேல் தேசமாகவே ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க அநேக யுத்தங்கள் செஞ்சு நிறைய தேசங்களை இழந்ததெல்லாம் பிடிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த வரலையுமே 50 வருஷமாகவே இஸ்ரேல் தேசத்துக்கு தலைநகரமே இல்லாமல் இருந்தது. தலைநகரம் இல்லைன்னா ஒரு தேசம் முழுமையாகாது இல்லையா. ஆனால் வேதத்தின்படி 2018 எருசலேம் இஸ்ரேலின் தலைநகரம் ஆகுது வேதத்தின்படி இல்லையா. அப்போ வந்து இஸ்ரேல் தேசம் துளிர் விட்டு இல்லையா, இளங்கிளை தோன்றி துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்ச்சி இப்போ கனி உலகம் முழுசும் இஸ்ரேல் தேசம் கனிகள் கொடுக்குது. இப்போது வெறும் துளிர் மாத்திரம் விடலை, இப்போது உலகெங்கும் உள்ள கனிகள் கூட அதனுடைய பலனை கூட உலகெல்லாம் அவங்க டெக்னாலஜி உலகம் முழுதும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. வெறும் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் வந்துச்சு நீங்கள் தெரியுது. அப்போ நான் எங்கே வந்தாராம் தேவன்? வாசல் அருகே வந்தாராம். ஆனால் இப்போது இஸ்ரேல் தேசத்தினுடைய இளங்கிளை தோன்றி துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்ச்சி அது கனிகள் எல்லாம் உலகம் முழுசும் உள்ள ஜனங்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. இஸ்ரேலுடைய டெக்னாலஜி அவங்களுடைய வளங்களை உலகம் முழுசுமே அனுபவிக்கிற மாதிரி காய் மாத்திரம் துளிர் மாத்திரம் இல்லை, பூ காய் கனிகள் வரலையும் உலகம் முழுசும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 7வது சபையில் என்ன சொல்கிறாங்க? நான் வாசல் அருகே அப்போ வந்தேன். எப்போ இஸ்ரேல் தேசம் எருசலேமுக்கு எப்போ தலைநகராச்சோ அப்போ வாசல் அருகே வந்தேன். இப்போ 7வது சபையில் சொல்கிறாங்க, நான் வாசல் படியில் நிற்கிறேன். இப்போது வாசல் படியில் நின்றுன்னு இருக்கேன் நான். வாசல் அருகேன்றது வந்து நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கொஞ்சம் இருக்கிற ஒரு இடம். நம்ம வீட்டு முன்னாடி எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் இடம் விடுவோம் இல்லையா. அதில் தண்ணி காலையில் ஏஞ்சி பெருக்கிட்டு தண்ணி போட்டு கோலம் போட்டு இல்லையா, அது வந்து வாசல் அருகே வாசல் கிட்ட இருக்காங்க. ஆனால் இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? 7வது சபையில் 7வது சபையில் 20வது வசனம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோட கூட போஜனம் பண்ணுவான். அப்போ ஏசப்பா இப்போ எங்கே நின்றுன்னு இருக்கிறாங்களாமா? நம்ம ஒவ்வொருடைய வாசற்படியில் நின்றுன்னு இருக்காங்க. அங்கே வாசல் அருகே வந்தாங்க, நம்ம வீட்டு வாசல் அருகே வந்தாங்க. இப்போ வாசல் படியில் நின்றுன்னு இருக்காங்க. வாசல் அருகே வர்றது வேறு, வாசல் படியில் வந்து நின்றுக்குது வேறு. இப்போ கதவு முன்னாடி நின்றுக்கிறாங்க. எப்போ தட்டுறாங்களோ அப்போ நீ திறந்தினா நான் உன் கூட போஜனம் பண்ணுவேன், நீ ஏன் கூட போஜனம் பண்ணுவேன். இது வந்து நம்முடைய எக்கால சத்தம். ரகசிய வருகையில் நீ மறிச்சிட்டு இருக்கலாம் பரவாயில்ல, இல்லை ஜீவனோடு இருக்கலாம் பரவாயில்ல. எக்கால சத்தம் கேட்கும் போது அவங்க மரித்த விதத்துக்கு சரியாக உயிரோட எழுந்திருப்பாங்க. 7 வருஷம் ஏசாப்பாவோட மிகப்பெரிய ஒரு விருந்து பரலோகத்தில் நமக்கு உண்டு. 7 வருஷம் மிகப்பெரிய ஒரு விருந்து, ஒரு மிகப்பெரிய போஜனம் ஃபங்க்ஷனு
செலப்ரேஷன் நமக்கு பரலோகத்தில் 7 வருஷம் உண்டு. 7 வருஷம் கீழே தேவன் உலகத்தை சாத்தான் கையில் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த 7 வருஷம் உலகம் சாத்தான் கையில் இருக்கும்போது நம்ம அந்த உபத்தத்தில் இல்லாமல் நம்ம தேவன் தட்டும் போது நம்ம திறந்துட்டு ஏசப்போட 7 வருஷனுடைய ஃபங்க்ஷனில் விழாவில் நம்ம இடம் பெறணும். அந்த இடத்துல வேதம் சொல்லுது, ஏசப்பாவே நமக்கு பரிமாறுவாங்களாம், ஏசப்பாவே நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குவாங்களாம், நம்மோட கூட 7 வருஷம் ஏன்னா இங்கே 1000 வருஷம் ஆளுகை செய்யணும் இல்லையா. அந்த 1000 வருஷம் ஆளுகைக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. 7 வருஷம் யாருக்கு என்னென்ன பதவி பூமியில் கொடுக்கணும் 1000 வருஷம் அந்த ஒரு செலெக்ஷன் நடக்கும். ஜெயம் கொண்டவங்களுக்கெல்லாம் gift கிடைக்கும், பதவி கிடைக்கும். அப்படியெல்லாம் பேசும்போது கூடவே அநேக பேசிட்டு அங்கே பெரிய ஒரு செலப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் 7 வருஷம் நமக்கு மத்திய ஆகாயத்தில் பரலோகத்தில் உண்டு நமக்கு. அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது உண்மையாகவே போஜனம் பண்ணுறது தான் பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு செலிப்ரேஷன், ஒரு பெரிய விழா ஒன்று நமக்கு ரகசிய வருகையில் கூட்டின்னு போய் தேவன் நம்மளுக்கு செய்ய போகிறாங்க. அதை ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் உண்மையாகவே இனி ஒரு நாட்களில் நடக்க போகிற சத்தியமான ஒரு உண்மை. அதனால் நம்ம குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உலகத்தாரோடவும் சேர்ந்துக்கிட்டு தேவனுடைய பிள்ளைகளோடவும் சேர்ந்துக்கிட்டு உலகத்துலேயும் கொஞ்சம் க்ளோஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு தேவனுடைய பிள்ளைகளோட வச்சுக்கிட்டு நம்மளே ஏமாற்றிக்க கூடாது. தேவன் பார்க்குறாங்க, இதுனா இவ்வளோ அருவருப்பாக இருக்காங்க, இவங்க ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறாராம், வாந்தி பண்ணி போடுறாருன்னா கேடான சிந்திக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. அதுதான் இங்கே தேவன் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம 22ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா சொல்கிறாங்க கடைசி ஃபைனலாக 22:10 பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. நமக்கு இந்த காரியத்தெல்லாம் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 4-8 கர்த்தர் சொல்லுவாங்க தானியேலுக்கிட்ட. அப்போ தானியேல் கேட்பாங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படி சொல்லும்போது, இது உனக்கு தேவையில்லை, நீ இதை முத்திரை போடு, நீ எப்போ எழுந்திருக்கணுமோ உன் விகிதத்தில் நீ எழுந்திருப்ப, நீ எழுந்திருக்கும் போது அது உனக்கு தெரியும், அது இப்போ உனக்கு தேவையில்லை. ஏன்னா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2500 ஏசப்பாவே 2000 வருஷம் மேலாயிடுச்சு. தானியல்லாம் சொல்லும் போது 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் இந்த காரியத்தை எல்லாமே தானியலுக்கு வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 4-8 வரலையும் படித்தீங்கன்னா தெரியும். அப்போ தானியேல் கேட்பாரு எப்போ நடக்கணும், அது உனக்கு தேவையில்லை, இதை நீ முத்திரை போடு சொல்வார். ஆனால் இந்த காரியத்தை இங்கே 22ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் தேவன் சொல்கிறாரு, என்னை நோக்கி, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். அங்கே போட சொல்கிறாங்க முத்திரை. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இது இப்போ நடக்காது உனக்கு, அது உனக்கு தேவையில்லை. ஏன்னா புறஜாதி ஆகிய நம்ம ரட்சிப்புக்காக தான் அங்கே முத்திரை போட சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. இதே எப்போ சொல்கிறாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க காலம் சமீபமாக இருக்குன்ட்டு. முத்திரை போடாத, காலம் சமீபமாக ஆயிடுச்சு, அதனால் இது சீக்கிரமாக நடக்க போது, நீ முத்திரை போடாத அப்படி சொல்லிட்டு 11வது வசனத்தில் 22 வெளிப்படுத்தல் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென்.
அல்லேலூயா. கடைசி ஃபைனலாக தேவன் நமக்கு 7 சபைகளையும் சொல்லிட்டு அதுக்குரிய விளக்கத்தை வந்து தேவன் 22ஆம் அதிகாரத்தில் 10 சொல்கிறாங்க. இது முத்திரை போடாத, இதில் எழுதியிருக்கிறது எல்லாமே சீக்கிரமாக நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க 11ஆம் வசனத்தில், அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும் அப்படின்னா இது நமக்கு ஃபைனலாக 7 சபைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதில் ஜெயிக்கணுன்றதை வந்து ஃபைனலாக சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படியே அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஃபைனலாக சொல்லிட்டாங்க. ஜீவ வருஷத்தில் அதிகாரம் உள்ளவங்களும் வாசல் வழியை நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவங்கெல்லாம் யார் போவாங்க? என் கற்பனைபடியே செய்கிறவங்க பாக்கியவான்கள். ஃபைனலாக சொல்லி முடிச்சிட்டாங்க. நீ பாவம் செய்கிறியா, இன்னும் அதிகமாக போய் செய் பாவம். அநியாயம் செய்கிறியா, இன்னும் போய் அநியாயம் அதிகமாக செய். பரிசுத்தமாக இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமாக இரு. நீதி செய்கிறியா, இன்னும் நீதி செய். நான் சீக்கிரமாக வரேன். உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் என்னோட கூடவே அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அது என்கிட்ட வருது. ஃபைனல் கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளையாகிய நம்ம தேவன் நமக்கு சொன்ன இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் நீதியாக இருக்கணும். ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் இல்லை, வாசல் வழியாக போனால் நம்ம எல்லாத்தையுமே சுதந்திரிச்சுக்கலாம். தேவனுடைய கற்பனைகளை கட்டளை கை கொண்டு எதெல்லாம் ஜெயம் கொள்ளுங்க சொல்லி நம்ம குறைய தேவன் சொன்னாங்களோ அதெல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லி, அப்பா நான் ஜெயிக்க ஆசைப்பட்றேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபைனலாக ஏசப்பா பாதத்தில் நம்ம விழுந்து நம்ம கேட்கலாம். ஆவியானவர் கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு எல்லாத்திலையும் விடுதலை கொடுத்துட்டு 7 சபையில் உள்ள எல்லா குறைகளையும் ஆவியானவர் நம்மக்கிட்ட சொல்லிக்கிறது எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஏசப்பா நீங்கள் தவிர உங்களை தவிர எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. நமக்கு தேவன் கொடுக்குற கட்டளையெல்லாம் வந்து நம்ம மேலே உள்ள அன்புனால தவிர வேறு கிடையாது. அதனால் இதில் இன்னும் அநேக ரகசியங்கள் இருக்குது, நிறைய பேசலாம் இதில். ஆனாலும் குறிப்பாக நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் வந்து இதில் ஆவியானவர் சொன்னதை சொல்லியிருக்கிறேன். இல்லைலாம் இதில் தனித்தனியாக படித்தா அந்த நிர்பாக்கியம் உள்ளவங்க தேவன் ஒன்றா சொல்கிறாங்களா, அது தனியாக பார்த்தாக்கா குருடராக இருக்கிற, நிர்பாக்கியம் உள்ளமாக இருக்கிற, நிர்வாணியாக இருக்கிற, இதை தனித்தனியாகவே நம்ம பேசுனாக்கா கண்டிப்பாக 2 hour ஆகுங்க. அவ்வளோ ரகசியம் இதில் வந்து அடங்கியிருக்கு. ஆனால் நம்ம வந்து உண்மையாகவே ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா ஏசாப்பாவோட இரக்கமும் தயவும் நமக்கு இருக்கணும். அவருடைய இரக்கம் தயவும் தான் நம்முடைய உண்மையான ஐஸ்வர்யம். அதை வந்து தேவனுடைய பிள்ளைகள் விட்டுடக்கூடாது. இந்த உலகத்தில் வந்து நம்ம வெண்வஸ்திரம் தரிச்சிருக்கணும், அவருடைய மகிமை இழந்துடக்கூடாது. உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுட்டு, விலையுயர்ந்த வஸ்திரத்தை போட்டுட்டு விலையில்லாத மகிமையின் வஸ்திரமாக இருக்கிற வெண்வஸ்திரத்தை நம்ம விட்டுடக்கூடாது. அதுதான் நமக்கு 7வது சபையில் ஆவியானவர் நமக்கு சொல்லி தராங்க. இதுதான் உன் பாக்கியம். அதனால் நீ வந்து உண்மையாகவே கண்ணுக்கு கலிகம் போடு, உண்மையாகவே கண் தெரிய வச்சுக்கோ. நீ பார்த்து கூட குருடனாக இருக்க, உண்மையாகவே நீ வந்து கண்ணுக்கு கலிகம் போடு. அதெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோன்றாரு. ஆலோசனை சொல்கிறேன், இன்றைக்கி என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, அதெல்லாம் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் சிட்சிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு சொல்கிறாங்க. ஃபைனலாக ஏசப்பா வாசற்படியில் வந்து நின்றுக்கிறாங்க. எந்த செகண்டு தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறந்து அவரோட கூட போஜனம் பண்ணணும். இதுதான் ஏசப்பாவோட விருப்பம். அதை நம்ம ஏசப்பா கிட்ட ஒரு மன உருக்கத்தினால கிருபையினால் கேட்டு பெற்றுக்கலாம். 7 சபைகளுமே ஜெயம் கொண்டு நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் கைவிடப்படாமல் நம்ம எல்லாருமே ரகசிய வருகளை போகணும். 1000 வருஷத்தில் பூமியில் ஆளுகை செய்யணும். புதிய வானம் புதிய பூமியில் இருக்கணும். புதிய எருசலேமாகிய நகரத்தில் இருக்கணும். ஆட்டுக்குட்டியானோட மனவாட்டியாக அவரோட கூட இருக்கணும். இதுதான் வந்து 7 சபைக்குமே தேவன் விரும்புகிறது. 7 சபைன்றது 7 வகையான உலகத்தில் உள்ள
பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயுமே தேவன் இந்த குறை இருக்கு சரி பண்ணிக்கோ, ஒரு குறை இருக்கு சரி பண்ணிக்கோ, இந்த ஒரு குறையை சரி பண்ணிக்கோ, இது எல்லாமே நீ முனுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், இது இழந்துராத அப்படி சொல்லி தான் ஏசப்பா நம்ம மேலே வச்சுன்னுக்கிற அளவில்லாத அன்புனால நேசத்தினால நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் சொன்ன ஆவியானவருக்கு எத்தனை கோடி சோத்திரம் சொன்னாலும் பத்தாது. தேவன் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு நம்ம எல்லாரும் இங்கே மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் கூட நம்ம அந்த போஜனம் பண்ணுற 7 வருஷம் மகா பெரிய விருந்துக்கு செலிப்ரேஷனை நம்ம எல்லாரும் ஒருத்தரை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தலாம். அந்த இதெல்லாம் இனி நடக்க போகிற உண்மையாக நடக்க போகிற சத்தியமான ஒன்று. இது எதுவுமே ஒரு எழுத்து கூட இதிலிருந்து தேவன் சொன்னது ஒரு எழுத்து கூட வீணாகாது. இது எல்லாமே நடக்கும். வானம் பூமி அழிஞ்சாலும் இதில் எழுதியிருக்கிற ஒரு எழுத்து கூட நிறைவேறாமல் இருக்காது. அதனால் தேவனுடைய பிள்ளையாகிய நம்ம உண்மையாகவே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், உண்மையாகவே பாக்கியம் உள்ளவர்களாய், கர்த்தரோட இன்னும் பரிசுத்தமாக இன்னும் நீதியாக தேவ சித்தத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் விடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நம்மளை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறத எதுக்காகவும் யாருக்காகவும் விடக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா முன்னாடி உண்மையாக உத்தமமாக ஏசப்பா நம்மளை புகழ்ந்தால் போதும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மளை தைரியத்தோட பலத்தோட உற்சாகத்தோட எல்லா காரியங்களும் இந்த பூமியில் நம்ம கொண்டு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்ய நம்மளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவர் அதை செஞ்சு ஏசப்பா நாமத்தை நம்ம மூலிமா மகிமைப்படுத்துவாங்க. இந்த 7 சபையும் ஆவியானவர் பேசினதுக்காக ஆவியானவருக்கும் நம்ம படைத்தவருக்கும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடான கொடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுப்போம். ஆமே. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மளோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென்.